100% சார்ஜில் எடுத்து ட்ரிப் ரீசெட் பண்ணியிருந்தேன். இப்போ 16.6 கிலோமீட்டர் வந்திருக்கேன். 88% பேலன்ஸ் இருக்குது. ஸோ 12% கன்சியூம் ஆகிருக்கு 16 கிலோமீட்டருக்கு. இது நல்ல ரேஞ்சு கைஸ். இது வந்து இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு ரேஞ்ச் எக்ஸ்ட்ரா நல்லாவே கொடுக்கும். அந்த ட்ரிக்கு என்னென்னா, ட்ரிக்கு ஒன்றும் இல்லை, ஸ்லோ ஸ்பீடு. நீங்கள் பிலோ 40 உங்களோட ஆக்சிலரேஷனை மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு ரேஞ்ச் கொடுக்கும். ஜென்ரலாக நீங்கள் கேஷுவல் ட்ரைவ் பண்ணும்போது ஏத்தர் எஸ்ஓசி எப்படி கம்மியாகும்னா 1 கிலோமீட்டருக்கு 1% ஒரு இதில் பேட்டர்னில் தான் உங்களுக்கு கம்மியாகும். பட் இப்படி ஸ்லோ ஸ்பீட் ஓட்டினீங்கன்னா, ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் 18 போயிருக்கு, 18.7% வந்து 86 இருக்குது. டோட்டலாக 14% கன்சியூம் இருக்குது. 14%க்கு 18.7 கிலோமீட்டர் போயிருக்கு. கேஷுவல் ரைட் பண்ணும்போது 14%க்கு 14 கிலோமீட்டர் தான் போகும். பட் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ரேஞ்ச் வந்து 15, 16, 17, 18 4 கிலோமீட்டர் வந்து ரேஞ்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதேமாதிரி இந்த ஆர்பிஎம்மை நம்ம இதுக்குள்ளே மெயின்டைன் பண்ணணும். ஸோ இது நம்ம இனிஷியல் ஆக்சிலரேஷன் கொடுக்கும்போது பவராக கன்சியூம் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து வண்டி ரன் ஆன பிறகு அந்த ஃபோர்ஸில் நீங்கள் லைட்டாக ஆக்சிலரேட் கொடுத்தா போதும், பாயிண்ட் லெவலில் அப்படியே ஸ்பீடு மெயின்டைன் ஆகும். ஸோ இதை பண்ணோம்னா ரேஞ்சு நம்மளுக்கு சூப்பராக கொடுக்குங்க. ஆல்மோஸ்ட் 29.5 கிலோமீட்டர் வந்துட்டோம். பேக்கப் 80% இருக்குது. ரேஞ்ச் வந்து 83 போகும் சொல்லுது. இப்போ 20% பேக்கப்பில் ஆல்மோஸ்ட் 30 கிலோமீட்டர் வந்து ரன் பண்ணிட்டோம். இது ஸ்லோ ஸ்பீடு. ஸ்லோ ஸ்பீட்லேயே ஓட்ட முடியுமா அப்படின்னு நம்ம பார்த்தாக்கா ஸ்லோ ஸ்பீடில் ஓட்ட முடியாது. என்னாலாம் சுத்தமாக ஓட்ட முடியாது. அப்போது ஸ்லோ ஸ்பீட் ஓட்டுறதுக்கு நம்ம எதுக்கு இவ்வளோ காசு கொடுத்து வண்டி வாங்கணும்? ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும் இந்த ட்ரிக்கன்னா, நம்மளுக்கு டைம் கிடைக்கும் போதும் இல்லை நேரம் சும்மா இருக்கும் போதும் இந்த ட்ராவல் வந்து நம்ம ஸ்லோவாக போவோம் அப்படின்னு நம்மளுக்கு இருக்கும் செட்டு. அந்த ஒரு டைம் பீரியடில் மட்டும் நம்ம ஸ்லோவாக ட்ராவல் பண்ணிவிட்டு இந்த பேக்கப்பை சேவ் பண்ணி, இப்போ எனக்கு சேவ் ஆகிருக்கிறது பார்த்திங்கன்னா 10 கிலோமீட்டர், 20% சார்ஜு, பேக்கப் 80% இருக்குது. ஸோ 10 கிலோமீட்டர் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா மைலேஜ் கொடுத்துருக்கு. இப்போ நான் வந்து கேஷுவலாக ஆவரேஜாக வண்டி ஓட்டுற மாதிரி 50 to 60 ஸ்பீடு கிலோமீட்டரை மெயின்டைன் பண்ணி நான் ஓட்டினா கூட 80 கிலோமீட்டர் என்னால் போக முடியும். அப்போ 80 + ஒரு 30, 110 கிலோமீட்டர், ஆல்மோஸ்ட் 110 கிலோமீட்டர் கவர் பண்ண முடியும். இதுதான் கைஸ் அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுறது. சிம்பிள் தான். நம்ம என்ன சுச்சுவேஷனில் நம்மளுக்கு தேவையான சுச்சுவேஷனில் வண்டியை ஸ்லோ ஸ்பீடில் ரன் பண்ணி ரேஞ்சை சேவ் பண்ணி, அதுக்கப்புறம் நம்மளுக்கு அதுலேயே ஓட்ட முடியாது. வேகமாக போகும்போது ஆவரேஜாக நம்ம ஆவரேஜ் ஸ்பீடு 50 to 60, 65 அந்த ரேஞ்சு. 70 போனால் கூட நம்மளால் வந்து இன்னும் ஒரு 75 கிலோமீட்டர் தாராளமாக போக முடியும். ஓகே, 105, 110 கிலோமீட்டரு மோஸ்ட்டாக நம்மளால் கவர் பண்ண முடியும். அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ. 80% பேக்கப் எஸ்ஓசி, 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இதில் என்னென்னா, நம்மளுக்கு தேவையான இடத்துல பெட்ரோல் வண்டியில் எப்படி நம்ம ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுறோம், தேவையான இடத்துல ஸ்லோவாகவும் தேவையான இடத்துல ஸ்பீடாகவும் அப்படி யூஸ் பண்ணுறோம். அதே தான் சேம் பேட்டரி பைக்லேயும். எனர்ஜி எஃபிஷியன்சி நம்மளுக்கு நல்ல ஒரு எஃபிஷியன்சி வேணும்னா அந்த எனர்ஜியை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். தேவையான இடத்துல ஆக்சிலரேஷனை கொடுக்கணும். அன்னெசரியாக நம்மள வந்து த்ராட்டல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணோம்னாக்கா நல்ல ரேஞ்ச் ஒன்று மெயின்டைன் ஆகும் நம்மளுக்கு.